எல்லாம் ரெடியா இருக்கா? தயாரா இருக்கோம் மேடம். எல்லாரும் வண்டியில தான் இருக்கோம் மேடம். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ண உடனே நேரா ரூமுக்கு போறீங்க. நந்தினிய பெட்ல சுருட்டி யாருக்கும் சந்தேகம் வராம இங்க இருந்து தூக்கிட்டு போறீங்க. கண்டிப்பா தூக்கிடுறேன் மேடம். இத பார், ஏதாவது சொதப்பல் நடந்துச்சு அவ்வளவுதான். ஓகே மேடம், எல்லாம் கரெக்டா முடிச்சிடலாம் மேடம். சுரேஷ், என்ன இங்க நிக்கிறீங்க? அங்க வரலாமே. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு பர்சனல் விஷயம் பேசணும், அதான் இங்க வர சொன்னேன். சொல்லுங்க சுரேஷ். உங்க ஹனிமூன் பத்தி ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா? இல்ல, அத பத்தி நான் யோசிக்கவே இல்ல. இன்ஃபேக்ட் முதல்ல கொஞ்சம் ஐடியாஸ் வச்சிருந்தேன். பட் உங்களுக்கு தான் தெரியுமே, இந்த கல்யாணமே ரிலே ரேஸ் மாதிரி பிரச்சனைகள் தான் நடந்துகிட்டு இருக்குன்னு. டோட்டலா மறந்துட்டேன் அதை பத்தி. என்ன திடீர்னு? இல்ல, உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இல்ல, அதெல்லாம் கோட்டை விட்டுட்டீங்களோன்னு தோணுச்சு. இல்ல, நிஜமாவே அதை பத்தி யோசிக்கவே இல்ல, அதான் உண்மை. டோன்ட் வரி, நீங்க அதை பத்தி யோசிக்கவே வேணாம். ஏன்னா நான் அதை பத்தி யோசிச்சாச்சு. உங்களுக்கும் நந்தினிக்கும் ஒரு அருமையான ஹனிமூன் பேக்கேஜ் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஹவ் அபௌட் கொடைக்கானல்? சுரேஷ், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொடைக்கானல். இதையே ஒரு பர்சனல் மேட்டர்னு கூப்பிட்டீங்க? கண்டிப்பாங்க, இது நீங்களும் நந்தினியும் சம்பந்தப்பட்ட விஷயம். எப்படி இருந்தாலும் நான் மூணாவது மனுஷன் தானே. அன்னைக்கே சொன்னேன், இந்த மூணாவது மனுஷன் பேசுற பழக்கத்தை முதல்ல விடுங்க. நீங்க தான் எங்களுக்கு முதல்ல. நீங்க இல்லைன்னா அந்த கல்யாணமே நடந்திருக்காது. கமான் மிஸ்டர், ஜோக் எல்லாம் அடிக்காதீங்க. இல்லங்க, சீரியஸா தான் சொல்றேன். நான் அன்னைக்கே சொன்னேன்ல. கடபதகே இதன்ன மமா. ஐயா ஐயா, நேரம் ஆயிட்டே இருக்கு, மாப்பிள்ளையை கூப்பிடுங்க. சரி சரி சரி. அண்ணா இருண்ணே, நான் போய் விஸ்வா கூட்டிட்டு வரேன். தேவோ மகேஸ்வராஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீம் குரவே நமஹ. கல்பனா கல்பனா, நந்தினி ஜூஸ் குடிச்சிட்டாளா? எங்க குடிச்சா? நானும் குடிக்க வைக்க எவ்வளவு ட்ரை பண்ணேன், அப்புறமா குடிக்கிறேன்னு சொல்லிட்டா. சரி, மறுபடியும் வற்புறுத்தினா எங்க சந்தேகம் வந்துட போகுதுன்னு நம்ம பியூட்டிஷியனை குடிக்க வைக்க சொல்லிட்டு வந்துட்டேன். ஏண்டி, அவ குடிக்க வச்சிருவாள்ல? குடிக்க வச்சிருவாமா? சரி, கீழே நம்ம ஆளுங்களை தயாரா இருக்க சொல்லிருக்கியா? எல்லாம் சொல்லிட்டேன். அந்த ஐயரு விஸ்வாவை கூட்டிட்டு வான்னு சொன்னாரு. அதான் அவனை கூப்பிடுறதுக்காக ரூமுக்கு போயிட்டு இருக்கேன். மாமா ரூம்ல இல்லம்மா. ரூம்ல இல்லாம எங்க போயிட்டா? ஒருவேளை நந்தினி கிட்ட பேசுறதுக்காக போயிருப்பானோ? ஐயோ, அவன் அங்க போன நம்ம காரியம் கெட்டு போயிடுமே. ஐயோ அம்மா, மாமா நந்தினி ரூமுக்குள்ள ஒண்ணும் போல. கீழே அவர் ஃப்ரெண்ட பார்க்க போயிருக்காரு. அப்படியா? சரி, ஐயரு மாப்பிள்ளைய கூட்டு வான்னு சொல்லிட்டே இருக்காரு. நான் போய் விஸ்வா கூட்டிட்டு போறேன். விஸ்வா, விஸ்வா, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுதான், மாப்பிள்ளை கூட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காரு. வா வா. அண்ணா, கீழே வச்சு போலாம் நினைச்சனே, அவன் தச்சுறானே. அறிவு இருக்கா? விஸ்வா என் கூட இருக்கும்போது எதாவது நடந்துச்சுன்னா என் மேலதான் சந்தேகம் வரும். அவன் தாலி கட்ட மணமேடைக்கு போவான்ல, அங்க வச்சு அவனை முடிச்சிரு. என்ன? சரிண்ணா. என்ன மேடம், என்னாச்சு? எனக்கு இந்த மேக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பழக்கம் இல்ல, அதான் ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆயிடுச்சு. இந்த ஜூஸ் குடிங்க மேடம், சரியாயிடும். குடிங்க மேடம். நந்தினி, என்ன இன்னும் ரெடி ஆகவே இல்லையா? ஐயர் கூப்பிட்டுட்டே இருக்காரு. இத வந்துடுறேன்க்கா. கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணுங்க மேடம்.
மேடம் ஜூஸ். இல்லங்க, சீக்கிரம் என்ன ரெடி பண்ணி அனுப்புங்க. கீழே கூப்பிட்டே இருக்காங்க. எல்லாரும் ஜூஸ் வெயிட் குடிங்க பண்ணிட்டு மேடம், நான் ரெடி பண்ணிடுறேன். டைம் ஆயிடுச்சு, அவங்க கூப்பிட்டே இருக்காங்கன்ற. சீக்கிரங்க. மேடம் ஒரு நிமிஷம். சொல்லுங்க மேடம். என்ன, ஜூஸ் குடிச்சு மயங்கி விழுந்துட்டாளா? இன்னும் குடிக்கல மேடம், அப்புறம் குடிக்கிறேன்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஏய், என்னடி சொல்ற? இன்னும் குடிக்கலையா? இல்ல மேடம். இங்க வர முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு வாங்கன்னு ஐயரை கூப்பிட்டு இருக்காரு. நீ இன்னும் குடிக்கலன்னு சொல்ற? மேக்கப் முடிச்சதும் குடிச்சிட்டேன்னு சொல்லியிருக்காங்க மேடம். இங்க பாருடி, அவளை மட்டும் குடிக்க வைக்காம விட்ட மாமா அவ கழுத்துல தாலி கட்டிடுவார். எதையாவது செஞ்சு அவளை ஜூஸ் குடிக்க வை. இன்னும் 5 நிமிஷத்துல அவ குடிக்கல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். கண்டிப்பா மேடம், எப்படியாவது குடிக்க வச்சிடறேன். அண்ணே டேய், மணமேடல மாப்பிள்ளையா அவன் உட்காரக்கூடாது. வர வழியிலேயே அவன் கதையை முடிச்சிரு. சரிண்ணே. நீங்க ஏறு. நீங்க ஏறு, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். என்ன? सर्वत्र देवताभ्यो नमो नमः सकलाराधनैः स्वर्चितम्. மாப்பிள்ளை உட்காருங்கோ, வாங்கோ உட்காருங்கோ. இந்த அச்சதை கலசத்து மேல போடுங்கோ. சகலாராதனைஹி ஸ்வர்ச்சிதம். ஓம் சன்னாமித்ரட்சம் வருணः. அறிவு கட்டவனே, அந்த விஸ்வா மணமேடல போய் உட்காரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையாடா அவங்ககிட்ட? அண்ணே, நான் குத்தலாம் தானே போனேன். அதுக்குள்ள ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒரு கும்பலே வந்துச்சுண்ணே. நான் என்ன பண்ணுறது? அதான் மிஸ் ஆயிடுச்சுண்ணே. போடும். ஏய் பாப்பா பாப்பா, இங்க வாங்க, இங்க வாங்க. யாருக்கு இது? விஸ்வா அங்கிளுக்கு. அப்படியா? சரி, நான் அவர்கிட்ட கொடுத்துட்றேன். நீங்க போங்க. டாடி திட்டுவாங்களே. உங்க டாடி கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நீங்க போங்க. கூட்டிட்டு போமா, கூட்டிட்டு போ. சே டேய் அண்ணே, இந்த அப்படி கத்தி இதுக்குள்ள மறைச்சு வச்சு மணமேடையிலேயே அந்த விஸ்வாவை பணமாக்கிடு. மிஸ் ஆச்சு. போறேண்ணே. போ. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுண்ணே. நமோ ராதபதகே நமோ கணபதகே நம பிரமுதபதகே நமஸ்தே ஹலோ, என்ன சார் இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ள gift கொண்டு வரீங்க? அது ஒன்றும் இல்லை சார், நந்தினியோட தூரத்து சொந்தம். நந்தினிக்கு கிஃப்ட் கொடுத்துட்டேன். அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்கு,
மாப்பிள்ளைக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டுனா ஒரு வேலை முடிஞ்சிடும், அதான் கொடுக்கலான்னு வந்தேன். ஓகே ஓகே. ஏய், யாருடா நீ? யாருடா நீ? என் பிள்ளைக்கு உனக்கு என்னடா ஏய், மாப்பிள்ளை, சொல்லிடுறேன், யாராதீங்க ஐயா. யார் வரல? எதுக்காடா என் பையனை சொல்லு. ஐயா, எனக்கு தெரியாதுங்க, விட்டுருங்க ஐயா. எதுக்காக ஐயா, நான் சொல்லிடுறேன். டேய் மரியாதையை உண்மையை சொல்லு. உன்னை யாரா அமிச்சது? சொல்றா. சொல்லல மகனை இன்னைக்கு நீ செத்த. சொல்றா, உண்மையை சொல்றா. யாரா? இல்ல சொல்லிடுறேன் ஐயா. உயிரோட இருக்க அடிக்காதீங்க ஐயா, மாட்டேன். நான் சொல்லிடுறேன் ஐயா. அடிக்காதீங்க ஐயா. சொல்றா. நல்ல பொண்ணு உண்மையை சொல்றா. ரொம்ப அழகா மேக்கப் போட்டிருக்கீங்க. தேங்க்யூ மேடம். ஜூஸ் குடிங்க. நந்தினி, நந்தினி, மண்டபத்துல அங்க விஸ்வாவை யாரோ கத்தியால குத்த வந்துட்டாங்க. சீக்கிரம் வா. ஐயா, ஐயா. சொல்றா. சொல்றேனா? ஏய், சொல்லிடுறேன் ஐயா. சொல்ல போறீ இல்லையா? சொல்றேனா? அவங்க பேர் தெரியாது. ஆனா நந்தினி மேடம் ஒரு நாள் அவரை செருப்பால் வச்சிட்டாங்களாம். அதனால நந்தினி மேடத்துக்கு கல்யாணத்தில் போய் கலாட்டா பண்ணு, நந்தினியோட மாப்பிள்ளைய கத்தியால குத்திட்டா கல்யாணம் நின்று போயிடும். அப்புறம் ராசி இல்லாதவா அபசகுணம் ஆயிடுச்சுன்னு அப்புறம் கல்யாணம் நின்று போய் அந்த பொண்ணை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அமிச்சாரு. ஏய், என்ன சொல்றேனா? சொல்றேன்? ஐயா, அடிக்காதீங்க. சொல்றா. அதான் சொல்லிட்டேனே ஐயா. அடிக்காதீங்க. அடிக்காதீங்க. எடுத்துட்டு போங்க அவனை. பொறுக்கி ராசா. நீங்க போங்க என்ன. வாங்க. விடாதீங்க. போடுங்க. நல்லா போடுங்க. ஏடா, நீ குத்தி இந்த மாப்பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா அந்த பொண்ணோட நிலைமை என்னடா? என்ன விடுங்க. யோசிச்சு வச்சிருக்கீங்க. சரி, நீங்க விடுங்க, நான் பாத்துக்கிறோம். ராஸ்கல் மாப்பிள்ளையார கொலை பண்ண பாக்குற? ராஸ்கல் உன்னை எல்லாம் உயிரோட விடக்கூடாதுடா. வாடா வாடா ஐயா. ஏய் உண்மையை சொல்ற. வாடா ஐயா. ஏய் நீ அவன் அமிச்சாளாடா? சொல்லு, அவன் அமிச்சாளா? இருங்க நீ இருங்க. நான் அவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போய் 4 தட்டு தட்டினா தானா தானா உண்மையை சொல்லிட்டு போறான். ராஸ்கல் வாடா. சுரேஷ், சுரேஷ், யார் அந்த ஆளு தெரியுமா உங்களுக்கு? தெரியும் விஸ்வா, நல்லாவே தெரியும். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் இவனை பாத்துக்கிறேன்.
நான் இவட இப்ப நேர போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறேன். அங்கிள் நான் வந்துடுறேன். டேய் வாடா வாடா, என்னடா பாக்குறேன், போடா ராஸ்கல். எங்க வந்து என்ன காரியடா பண்ற, போடா 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 போடா. மாப்பிள்ளையார கொலை பண்ண பாக்குற நீ? போடா வாடாங்கறல ராஸ்கல். நீலாம் இரு, நீங்க இருங்க, நான் பாத்துக்கிறேன். போடா. விஸ்வா என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன், இவ யார் தெரியுமா? உனக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் ஒரு ரவுடிய செருப்பால் அடிச்சு அமிச்சல, பஸ் ஸ்டாப்ல ஒரு பொண்ணுகிட்ட பிரச்சனை பண்ணாங்க. அவன் அனுப்புன ஆள் தான் என்ன குத்த வந்திருக்கான். நல்ல வேளை சரியான நேரத்துக்கு கல்பனா தான் அவன் கையில இருக்கிற கத்தியை பார்த்துட்டு சத்தம் போட்டா. அப்புறம் தான் பிடிச்சான். உங்களுக்கு ஒண்ணும் ஆகல இல்ல? இல்லக்கா, விஸ்வாவை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு, போய் மாலையை போட்டுட்டு வாங்க. சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. சரி சரி, உள்ள போய் அவளை ரெடி பண்ணி கூட்டுவாங்க. டேய் இப்படி எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சு வராக்கிட்டியாடா. அண்ணா இப்படி ஆகணும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. இதை சொல்றதுக்கு தான் என்கிட்ட காசு வாங்கிட்டியாடா நீ? அண்ணா உங்களை காட்டி கொடுக்கல இல்லைண்ணா, ஏதோ பழைய விஷயத்த ஞாபகம் வச்சுக்கிட்டு அவன் மேலே பழைய தூக்கி போட்டேண்ணே. உங்களை காப்பாற்றிட்டே இல்லைண்ணே. ஆனா மாப்பிள்ள நான் இல்லையடா. அண்ணா இந்த விஷயத்தை வெளியில் எங்கன்னா வச்சு முடிச்சுட்டு இருக்கணும்ண்ணே. இப்படி கடைசி நேரத்தில் வந்து ட்ரை பண்ணா அண்ணா நம்மளுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்காம நான் போயிடும். டேய் அவனை பழி வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளவோ சான்ஸ் கிடைக்கும். ஆனா நந்தினி கட்டிக்க நான் வச்சிருந்த ஒரே சான்ஸ் மிஸ் ஆயிடுச்சடா. வாடா. ஏண்டி அவ ஜூஸ் குடிக்கிற? இல்ல மேடம், குடிக்கலான்னு தான் எடுத்தாங்க. விஸ்வாவை யாரோ கத்தியால குத்த வந்ததுனால ஜூஸ் அப்படியே வச்சுட்டு போயிட்டு. ஏமா அந்த கதையை டீடைல் பண்ணிட்டு இருக்கியா? உன்னை நம்பி இந்த பிளான கொடுத்தோம் பாரு. महादेवी च विद्महे विष्णुपत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। वै भगवस्वाये भगवचाविकाये भगवीर्याये भगुमाचितराये भगुरण्याये भगवस्तिकाये भगवदातपुरुषाये श्रीमत्य पुष्टमत्य भगुराय सपोषाय राजास्तु। माङ्गल्यदेवताभ्यो नमो नमः। प्रमाणं भवदेदाय प्रतिन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति। இதாங்க மாப்பிள்ள திருமாங்கலி தாரணம் பண்ணுவோம். கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம். சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மாங்கல்ய சுமுகூர்த்தோ மகாந்தோ அனுகிரகண்வந்தோ ததாஸ்து. தீர்க்க சுமங்கலி பிராப்திரஸ்து. தீர்க்காயுஷ்மான் பவ. தந்தா